கலியுகத்தில் இப்படித்தான் நிகழும் என்பதை 5000 வருடங்களுக்கு முன்னரே அர்ஜுனனுக்கு கூறியுள்ளார் என்றால் அது மிகையாகாது. மரணத்துக்கு பிறகும் உயிருக்கு உருவம் இருக்கிறது என்றும், உயிரோடு இருந்த காலத்தில் இருந்த உருவமே அதற்கு ஏற்படுகிறது என்றும், அதற்கும் உயிர் உள்ளவர்களைப் போலவே ஆசை, நிராசை, விருப்பு, வெறுப்பு, மகிழ்ச்சி, துக்கம், ஆத்திரம், அமைதி, நல்லது செய்ய வேண்டும், பழி தீர்க்க வேண்டும் என்பன போன்ற குணங்கள் உள்ளன என்றும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆத்மாவானது சத்வகுணம் மேலோங்கிய போது மரணமடைந்தால் அது அறிவில் சிறந்தவர்களது உயர்ந்த உலகத்தை அடைகிறது. ரஜோகுணம் மேலோங்கிய நிலையில் மரணத்தை எய்தினால் அது அறிவற்றவர்களிடையே பிறக்கிறது. சித்தர்கள் உயிர் என்றும் அழியாதது, உடலை விட்ட பின்னும் அதன் வாழ்வு தொடர்கிறது என்று கூறியுள்ளனர். உடல் இறந்த பிறகு எரிக்கப்படுகிறது. அப்போது சொல்லப்பட வேண்டிய ரிக்வேத மந்திரத்தின் பொருள் என்னவென்றால், அக்னி தேவதையே, உமது கரங்களால் இவரை இனிதாக பற்றி அழைத்துச் செல்வீர்களாக, இவருக்கு தோஷமற்ற தேகத்தை அளிப்பீராக, பித்ரு தேவதைகள் வசிக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்று சோகமும் மரணமும் இல்லாத உலகில் இவரை கொண்டு போய் சேர்த்து விடுவீராக என்பதாகும். இறந்து போன முன்னோருக்காக அவர்கள் இறந்த நேரம், திதியை அடிப்படையாக கொண்டு வருடம் ஒரு முறை வரும் திதி தினத்தில் சிரார்த்த கர்மங்கள் செய்ய வேண்டும். தந்தை இறந்த பிறகு அவருக்கும் அவருடைய முன்னோருக்கும் சிரார்த்தம், தர்ப்பணம் முதலியவற்றை மகன் செய்வதே பித்ருகர்மா எனப்படும். பிதிருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாவிட்டால் பிதிருசாபத்திற்கு ஆளாக நேரிடும். அதன் பலனாக வம்சம் விளங்காமல் போகும். ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கலாம், மங்கள காரியங்கள் நிகழாமல் தடைபடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அக்கறையில்லாமல் மனம் ஒன்றாமல் செய்யும் கர்மாக்களை பித்ருக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. வருஷத்திதி, அமாவாசை தர்ப்பணம், மகாலய பக்ஷம், மாதப்பிறப்பு, சூரிய சந்திர கிரகண நாட்கள் போன்றவற்றில் செய்யப்படும் தர்ப்பணங்கள் மிகவும் முக்கியமானவை. தந்தை இறந்த பிறகே தர்ப்பணம் செய்யும் உரிமை மகனுக்கு வருவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்படி செய்யப்படும் தர்ப்பணங்கள் தந்தை வழியில் முன் தோன்றிய 6 பேருக்கும், தாய் வழியில் முன் தோன்றிய 6 பேருக்கும் ஆக 7 தலைமுறைக்கு செய்ய வேண்டும். ஒவ்வொரு உயிரின் என்ன உணர்வு அதிர்வுகள் அந்த ஜீவனை கட்டுப்படுத்துகின்றன. இந்த அதிர்வுகளை நீக்கி அவை விடுபட்டு செல்ல இந்த சிரார்த்தம் உதவி செய்கிறது. இதன் விளைவாக உடலை விட்ட உயிரானது எல்லா வகை உணர்வு பிணைப்புகளிலிருந்தும் அதிர்வுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு தக்க உலகங்களை சென்றடையும். இறந்தவருக்கான சடங்குகள், காரியங்கள் ஆகியவை பல உள்ளன. ஒருவர் இறந்த 11ஆம் நாளில் இருந்து இச்சடங்குகள் தொடங்குகின்றன. 11ஆம் நாள் சடங்கை எக்காரணம் கொண்டும் செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. இது சோடக சிரார்த்தம் எனப்படும். 12ஆம் நாள் செய்ய வேண்டிய காரியங்களும் சவிண்டீகரணம் என்று பெயர். சோடக சிரார்த்தத்தின் போது செம்பினாலான வட்டிலை எடுத்து அதில் சாலிகிராமத்தை வைத்து அதை புதிய துணிகளால் அலங்கரித்து மந்திரம், பூஜை ஆகியவற்றை செய்து வேதத்தை நன்கறிந்த பிராமணனுக்கு தானம் செய்ய வேண்டும். முதல் ஒரு வருடத்துக்கு ஒவ்வொரு மாதத்திலும் இறந்தவருக்கு திதியன்று திவசம் செய்ய வேண்டும். இதற்கு மாசிகம் என்று பெயர். இவ்வாறு 12 மாசிகம் செய்த பின்னர் வருஷாப்தீகம் செய்ய வேண்டும். பிறகு ஆண்டுதோறும் திதி வரும் நாளில் பெற்றோருக்கு திவசம் செய்ய வேண்டும். இவ்வாறு விடாமல் கர்மகாரியங்களை செய்து அந்தணனுக்கு தானங்கள் செய்தால் இறந்த பின் பிரேத ஜன்மம் அடைய மாட்டான் என்றும் கருடபுராணம் கூறுகின்றது. யமதர்மனுக்கு கூற்றுவன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. அவனுக்கு தூதுவர்களும் உண்டு. யமன் அஞ்சத்தக்க உருவத்தை உடையவன். அவனது தூதுவர்களும் அவ்வாறே இருப்பார்கள். இந்த யமதூதர்கள்தான் இறந்தவனின் சூட்சும உடலை யமன் முன்பு கொண்டு வந்து நிறுத்துவார்கள். யமதர்மன் தூதர்களிடம் இந்த ஜீவனை மீண்டும் இவன் உடல் அருகே கொண்டு விடுமாறு கட்டளையிடுவான். மேலும் இன்றிலிருந்து 12ஆம் நாள் இங்கே கூட்டி வாருங்கள் என்றும் கட்டளையிடுவான். உடனே தூதர்கள் ஒரு நொடி பொழுதுக்குள் கொண்டு சென்று அந்த ஜீவனை அவனது இல்லத்தில் உள்ள அவன் உடல் அருகே விட்டு விடுவார்கள்.
இவ்வாறு ஜீவனானது யமலோகம் சென்று மீண்டும் திரும்ப வருவதால் இறந்த உடலை உடனே எரிக்கவோ புதைக்கவோ கூடாது என இந்து சாஸ்திரம் சொல்கிறது. யமதூதர்கள் பாசத்தால் கட்டியிருப்பார்களே, அதை அவிழ்த்து விட்டவுடன் சூட்சும உருவில் உள்ள அந்த உயிர் தன் உடல் வைக்கப்பட்ட சுடுகாட்டிற்கு செல்லும். தன் உடலுக்குள் புக முடியாமல் தவிக்கும். தன் உடலுக்கு உற்றார் தீ வைக்கும் போது அந்த சிதைக்கு 10 முழ உயரத்தில் ஆவி ரூபத்தில் நின்று கொண்டு ஐயோ என்று ஓலமிடும். வாழும் நாளிலேயே இந்த விஷயங்களை புராணங்களின் வாயிலாக கற்றுத் திகழ்ந்த ஆத்மாவாகவோ அல்லது புண்ணிய ஆத்மாகவோ இருந்தால் இந்த உடல் எரிந்து சாம்பலானதே நன்று என்று நினைத்து சமாதானமடையும். இதன் பிறகு இறந்த வீட்டில் இருப்பவரில் இந்த ஜீவனுக்கு கடமைப்பட்டோர் போடும் பிண்டத்தால் பிண்ட சரீரம் உண்டாகிறது. முதல் நாள் தலை, 2ஆம் நாள் கழுத்து, 3ஆம் நாள் மார்பு, 4ஆம் நாள் வயிறு, 5ஆம் நாள் உந்தி, 6ஆம் நாள் பின்பக்கம், 7ஆம் நாள் குய்யமும், 8ஆம் நாள் தொடைகளும், 9ஆம் நாள் கால்களும், 10ஆம் நாள் போடும் பிண்டத்தால் உடல் முழுவதும் உருவமும் உண்டாகும். இதைத்தான் 10 பண்ணுதல் அல்லது 10ஆம் நாள் காரியம் பண்ணுதல் என்று அழைக்கிறார்கள். இவ்வாறு சரீரம் பிண்டத்தால் உண்டானதும், அப்படி பிண்டத்தால் சரீரம் உண்டானாலும் பேச இயலாது. அந்த ஜீவன் வீட்டிற்கு வெளியே நின்று வீட்டிற்கு வந்து செல்லும் தன் உறவினரை ஏக்கத்தோடு பார்க்கும். பசியாலும் தாகத்தாலும் அலறியபடி செய்வதறியாது திகைத்து நிற்கும். தன்னுடைய புத்திரன் 11ஆம் நாளிலும் 12ஆம் நாளிலும் பிராணமுகமாக கொடுக்கப்பட்டவற்றை உண்டு 13ஆம் நாளில் வரும் யமதூதர்களுடன் ஏக்கத்துடன் தனது உற்றார் உறவினரை பார்த்தவாறு யமலோகத்திற்கு செல்லும். அந்த யமதூதர்களுடன் செல்லும் ஜீவன் பல இடையூறுகளை இனி கடந்து செல்ல வேண்டும். இரவும் பகலும் செல்ல வேண்டும். ஒரு நாள் ஒன்றுக்கு 247 காத தூரம் நடந்து செல்ல வேண்டும். வழியிலே அடர்ந்த காடு உள்ளது. அதில் உள்ள செடிகளிலே இருக்கின்ற இலைகள் மிக கூர்மையான பற்கள் போன்ற அமைப்பை உடையதாக இருக்கும். மேலும் அந்த ஜீவன் நடந்து செல்லக்கூடிய அந்த பாதைகள் மிகவும் கரடுமுரடாக இருக்கும். அந்த ஜீவன் பசியாலும் தாகத்தாலும் தவிக்கும். அந்த காட்டை கடந்து செல்ல மிகவும் சிரமப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தனது பூலோகத்தில் இருக்கின்ற தனது சுற்றத்தாரையும் கடந்த காலத்தையும் நினைத்து பார்க்கும். தனக்கு உதவ இங்கு யாரும் வரமாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும். பூமியைத் தவிர வேறு உலகம் உள்ளதென்பதையும் உணர்ந்து கொள்ளும். தன் நிலையை நினைத்து பலவாறு புலம்பும். ஐயோ, வாழும் காலத்திலே நான் யாருக்கும் எந்த தானமும் செய்யவில்லையே, பிறரை ஏமாற்றி சொத்து சேர்த்தேனே, இப்போது அவை எதுவும் என் கூட வரவில்லையே, என்னை விட பெரியோரை படித்தேனே, உறவுகளை அவமதித்தேனே, தானம் எதையும் செய்யவில்லையே, புராணங்களையும் இதிகாசங்களையும் அவமதித்தேனே, இறைவன் இருப்பதை மறுத்தேனே, மறந்தேனே, நல்ல செயல் என்று எதையும் நான் செய்யவில்லையே என்று மிகவும் அரற்றி புலம்பும். தாகமென்று தவித்து வந்தவர்களுக்கு தண்ணீர் கூட தரவில்லையே, இப்போது இந்த யமதூதர்கள் என்னை அடிக்கிறார்களே, துன்புறுத்துகிறார்களே என்று அந்த ஜீவன் மேலும் புலம்பும். அந்த ஜீவனது ஒவ்வொரு கூக்குரலுக்கும் யமதூதர்கள் துன்புறுத்துவார்கள். மேலும் ஜீவன் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடன் இருந்த தன்னுடைய மனைவி, மக்கள், சுற்றத்தார் ஆகியோர் தன்னுடன் இப்போது இல்லையே என்று அழுது புலம்பும். என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று ஏக்கத்தோடு புலம்பும். அப்போது அந்த யம கிங்கரர்கள் அவன் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவார்கள். மடையனே, நீ பூவுலகில் வாழும் காலத்திலே எந்த நல்ல காரியத்தையாவது செய்ததுண்டா? இப்போது நீ படும் இந்த உன் பாடு ஒவ்வொன்றும் உனது பாவச் செயல்களுக்கான தண்டனையே என்பதை நீ அறிந்து கொள்ள மாட்டாயா என்று கூறி பாசத்தாலும் முசுலத்தாலும் அடிப்பார்கள். இப்படி ஜீவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தை அடைந்து இப்படி துன்பப்பட்டு கொண்டே அடைந்து அங்கிருந்து தொடர்ந்து செல்ல வேண்டும்.
சிறிது தூரம் காற்றின் வழியாகவும் சிறிது தூரம் புலிகள் நிறைந்த காட்டின் வழியாகவும் சென்று கொண்டிருக்கும். அதே நேரத்திலே இந்த பூமியிலே அந்த ஜீவன் யாருக்கு சொந்தமானதோ அவருக்கு வாரிசு இங்கிருந்தபடி ஒவ்வொரு மாதமும் அந்த இறந்த நாளிலிருந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மாதங்களுக்கு உண்டான சிரார்த்தம், அவருடைய வாரிசு செய்யக்கூடிய அந்த சிரார்த்தத்திற்கு மாசிகம் என்று பெயர். அப்படி ஒவ்வொரு மாதமும் மாசிகம் என்ற சிரார்த்தம் ஸ்ரத்தையுடன் இறந்தவனின் வாரிசு இறந்தவன் இறந்த நாள் முதல் ஒரு வருடம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுபோல இப்போது நமது கணக்குக்கு ஒவ்வொரு மாதமும் ஜீவன் ஒவ்வொரு இடமாக கடக்கும் பொழுது அந்த ஜீவனின் வாரிசு செய்யும் மாசிகம் என்னும் சிரார்த்தத்தன்று பிராணமுகமாக கொடுக்கும் பிண்டத்தையும் நீரையும் பருகியே தான் அந்த ஆத்மா அந்த யம கிங்கரர்கள் துன்புறுத்தலை தாங்கியவாறு ஒவ்வொரு இடமாக கடக்க வேண்டும். அதன்படி முதல் மாதம் செய்யும் சிரார்த்தம் காரணமாக ஜீவன் யாமியம் என்ற நரகத்தை அடையும். அந்த நரகத்திற்கு பெயர் யாமியம். அங்கே பிரேதங்கள் கூட்டம் கூட்டமாக காணப்படும். அங்கு ஒரு நதி உண்டு. அதன் பெயர் புண்ணிய பத்திரை. வடவிருட்சம் என்ற மரமும் உண்டு. சிறிது நேரம் அங்கு ஓய்வு இருந்துவிட்டு தனது வாரிசுகள் மூலமாக பூமியிலே பிராணமுகமாக போடும் இரண்டாவது மாசிக பிண்டத்தை உண்டு ஆரண்யத்தின் வழியே, அதாவது கானகத்தின் வழியே செல்லும் போது யம கிங்கரர்கள் செய்யும் கொடுமையை தாங்க மாட்டாமல் ஜீவன் ஓ என்று ஓலமிட்டபடியே செல்லும். அதன் மூன்றாம் மாசிக பிண்டத்தை புசித்துவிட்டு சௌரி என்ற நரகத்தை அடைந்து அங்கிருந்து செல்லும் வழியில் கடுமையான குளிரால் ஜீவன் வருந்தும். அப்போது நாலாவது மாசிக பிண்டத்தை உண்டு ஜீவனானது குரூரபுரம் என்ற பட்டினத்தை அடையும். அங்கு ஐந்தாவது மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து கிரௌஞ்சன் என்ற நகரை அடையும். அங்கு ஆறாவது மாசிக பிண்டத்தை ஏற்று ஜீவனானது ஒரு பயங்கரமான பாதையில் செல்ல வேண்டும். அப்போது தனது பூவுலக வாழ்க்கை குறித்து நினைத்து பார்த்து ஜீவன் புலம்பும். யமதூதர்கள் மீண்டும் அந்த ஜீவனை நைய புடைப்பார்கள். இவ்வாறு தொடர்ந்து செல்லும் போது அஞ்சத்தக்க பயங்கர உருவம் கொண்ட 10,000 படகோட்டிகள் அதன் முன் ஓடி வந்து கண்களில் கனல் தெறிக்க அந்த ஜீவனை பார்த்து, ஜீவனே, நீ கோதானம் என்ற பசுதானம் செய்திருக்கிறாயா? அவ்வாறு பூமியிலே நீ தானம் செய்திருந்தால் நீ இந்த வைத்தரணி நதியை எளிதாக நீ கடக்க உதவுவோம், இல்லையென்றால் உன்னை இந்த நதியிலே தள்ளி துன்புறுத்துவோம் என்பார்.